ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அஞ்சாமை மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் நிறைய பேருக்கு படம் ரிலீஸ் ஆனதும் தெரியல. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்ளி சவுத் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதார்த் ரஹ்மான், வாணி போஜன் இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எஸ்பி சுப்ரமன்ற டேரக்டர் இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸோ இதை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான் இது மெயினாக. லைக் வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு படம் தான். இது வந்து உண்மை சம்பவங்கள், இந்த ஒரு 2017 நடந்த ஒரு உண்மை சம்பவம் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா விதார்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு மதுரை பக்கம். ஸோ அவரோட பையன் அவருக்கு டாக்டர் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அவர் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலை குத்தாடின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுவாக இருந்துட்டு இருக்காரு. அதனால பையனுக்காக அவர் வந்து நிறைய வேலைகள் பார்த்து சம்பாரிச்சு பையனை படிக்க வைக்கணும். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வச்சு பையனை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. பையனும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நீட் கோச்சிங் சென்டர்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து பையனை நல்லா ட்ரைன் பண்ணி நீட் கோச்சிங்காக அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் கூப்பிட்டு போறாரு. ஸோ அங்கே போகிற வழியில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் அவர் வந்து இறந்து போறாரு விதார்த். ஸோ தன் அப்பாவோட சாவுக்கு காரணமே இந்த நீட் எக்ஸாம் தான். ஏன்னா மதுரையில் நான் இருக்கேன், எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வேற எங்கேயாவது சென்டர் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, இங்கேருந்து ஒரு 2500 3000 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் எனக்கு வந்து சென்டர் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் எங்கள் அப்பா இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் மேலே கேஸ் போடணும்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலை வச்சு கேஸ் போடுறான். ஃபைனலாக இதில் அவன் ஜெயிச்சானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். பட் அட் ப்ரெசென்ட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஹாட் டாபிக் இது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விதார்த்தோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மெயினாக நல்ல நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணி விதார்த் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸில் அவர் நடிச்சிட்டு வராரு. அவர் சூஸ் பண்ணுற எல்லா ஸ்கிரிப்டுமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. ப்ளஸ் அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. பயங்கரமாக நடிக்கிறாரு. அவர் ஜெனரலாகவே ஒரு மைனா படத்துலேருந்தே அவர் பார்த்துருக்கேன், சரியான ஒரு பெர்ஃபார்மர் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும். பட் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஒரு அப்பாவா பக்காவாக இந்த படம் பார்க்கும்போது இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அப்பாக்கள் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து லைக் அவங்களை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேரண்ட்ஸும் அவங்க பையனை போய் எப்படி போய் டாக்டர் ஆகணும்னு ஒரு ட்ரீமில் இருக்காங்க. அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர், அவங்க இந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆகிப்பாங்க, ஒரு எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு வித்யார்த் இந்த படத்தில். அது மாதிரி ரஹ்மான் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பெக்டராக வந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வக்கீலாகவும் வந்திருக்காரு. ஒரு பிரமாதமான ஒரு ரோல் அவர்கிட்ட ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. இதுக்கு மாதிரி லாஸ்ட்டாக பொன்னியின் செல்வனில் பார்த்தோம், அதுக்கு மாதிரி சிங்கம் 2ல பார்த்தோம். அவர் ரொம்ப செலக்டிவான படங்கள் தான் பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த படத்தில் ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அது மாதிரி வாணி போஜன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விதார்த்துக்கு அம்மாவா விதார்த்துக்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கேரக்டர், அவங்ககிட்ட இருந்து செட்டிலான ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த பையன் அந்த நீட் ஸ்டூடெண்ட்டாக நடித்த அந்த பையனோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. ரொம்ப வந்து நல்லா போல்டாக நடிச்சிருந்தான். மெயினாக அந்த படத்தோட மியூசிக் வந்து ராகவ் பிரசாத். சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை படத்தில். மெயினாக இந்த படத்துக்கு இந்த மாதிரி சாங் தேவைப்படல. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கார்த்திகோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. படம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த ட்ரெயின் ட்ராவல் ப்ளஸ் அந்த ஜெய்ப்பூரில் அந்த ஒரு நீட் எக்ஸாம் எப்படி நடத்துகிறாங்க, அந்த ஹால் லைக் அப்புறம் இந்த கோர்ட் ரூம் ட்ராமா, இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக சினிமாட்டோகிராஃபி நல்லா கேப்சர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ராம் சுதர்ஷனோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பாக படத்துக்கு என்ன சொல்ல வேண்டிய விஷயமோ அதை ரொம்ப நீட்டாக சொல்லியிருக்காரு, நீட்டாக கட் பண்ணியிருக்காரு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெசென்ட் இப்போ நடக்கக்கூடிய ஒரு ஹாட்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சென்சிட்டிவான விஷயம், பேச வேண்டிய விஷயம். சென்சிட்டிவ் கூட சொல்ல முடியாது, முக்கியமான விஷயத்தை பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாக ஆடியன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் படத்தில் ரொம்ப தெளிவாக வச்சு கட் பண்ணியிருக்காரு எடிட்டிங்கில். மெயினாக டேரக்டர் எஸ்பி சுப்பராமன் ஒரு பக்காவான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த நீட்டுன்றது இப்போ பல பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ அது ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது தமிழ்நாட்டில். இதுக்காக வந்து நிறைய இங்கேருந்து போயிட்டு லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு. பெரிய இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு, எல்லா கட்சி தலைவர்களும் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கான்செப்ட் எடுத்ததே ஒரு போல்டான ஒரு விஷயம். மெயினாக ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக விதார்த்து வராரு. ஒரு அப்பா ஒரு பையனை எப்படி ஒரு நீட் எக்ஸாம் எழுத வைக்க கஷ்டப்படுறாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தாரு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, ஸோ இந்த நீதிக்காக கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லேயும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தாரு. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம வந்து கேஸ் போட்டால் சாதாரண மக்களால் ஜெயிக்க முடியுமா இல்லையான்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால கிளைமேக்ஸ் நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது படம் பாருங்க. அது மாதிரி நான் எதிர்பார்த்த கிளைமேக்ஸே வேற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு கிளைமேக்ஸ், நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஒரு பிரமாதமான ஒரு படம். ஏன்னா இந்த படம் எப்படி வந்து மிஸ் ஆச்சுன்னு தான் எனக்கு தெரியல லாஸ்ட் மந்த் வந்து தியேட்டர்ல. ஸோ எனக்கு இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக ஒரு ஆடியன்ஸ் போய் லைக் இந்த மாதிரி வந்து அப்பா, இந்த மாதிரி வந்து அப்பா பசங்க மெயினாக இந்த மாதிரி வந்து சின்ன பசங்க லைக் அது மாதிரி வந்து ஒரு டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்க, இப்போ அதெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டவங்களே பல பேர் இருக்காங்க இந்த நீட்டால. ஸோ மன உளைச்சல்ல அவங்களாம் இந்த படம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களாம் பார்க்கக்கூடிய படம் கூட இது வந்து கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்ளி சவுத் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இது வந்து பார்க்கக்கூடிய படம் தான் அது. லைக் இந்த படத்தில் பேச வந்த விஷயம் நீட், இந்த மாதிரி இதில் வந்து நீட்டை எடுக்கணுன்ற விஷயம் அவங்க பேசல. நீட்டில்
இந்த மாதிரி வந்து அவங்கள செக் பண்ணுற விஷயங்கள், ஒரு பசங்க பொண்ணுங்களை எப்படிலாம் நீட்டில் செக் பண்ணுறாங்கன்னு தெரியும். அந்த எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம், ப்ளஸ் எக்ஸாம் சென்டர் கொண்டு போய் எங்கேயோ போட்டாங்க. அதெல்லாம் வந்து 2017 நடந்த கதை தான் இது. அது வந்து அதனால அப்போ அப்படி பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் எல்லாமே ஓரளவு நியர்பை சென்டர்ஸ் தான் போட்டுட்டு வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நீட் எக்ஸாமுக்கு. பட் அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்த பேசின விஷயம் தான் படம். லைக் நிறைய ஐபிசி செக்ஷன்லாம் சொன்னாங்க இந்த படத்தில். இவங்களை சஸ்பெண்ட் பண்ணி இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ரஹ்மான் வந்து கோர்ட் ரூமில் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுவார். அது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்போ இத்தனை பேரை வந்து நம்ம தூக்கில் போடலாம், இவ்வளோ பேர் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம், ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த படத்துக்குள்ள அந்த கதைக்குள்ளே நம்மளால் கனெக்ட் ஆகிக்க முடியுது. பட் ரியாலிட்டியில் அது வந்து பாசிபிள் கிடையாது தான். ஏன்னா வந்து நீட்டை எப்படி தான் இங்கே எடுக்க முடிய மாட்டேன்னா எல்லாருக்கும் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், ஈக்குவலான எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் வேணுமா வேணாமான்னு வந்து கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பதில் இல்லை. எல்லாரும் வேண்டாம்னு சொல்கிறாங்க. பட் பர்சனல் ஒப்பீனியன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் எஜுகேஷன் கொடுத்து, லைக் எல்லாருக்கும் ஒரே சிலபஸை கொடுத்து இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த நீட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் வச்சு இந்தியாவிலேருந்து எல்லாரையும் எழுத வச்சு அதில் செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் சீட் கொடுத்தாங்கன்னா சந்தோஷமான விஷயம் தான். பட் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி எஜுகேஷன் சிலபஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸோ எல்லாரும் வேறு வேறு சிலபஸை படித்து வராங்க. ஒருத்தர் நல்ல ஒரு ஹைலி சிலபஸ் படிக்கிறாங்க, ஒருத்தர் ரொம்ப ஒரு லோ குவாலிட்டி சிலபஸ் படிக்கிறாங்க. இங்கே எஜுகேஷன் சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. பட் அவங்க வந்து ஒரு நீட்டுன்னு எழுதாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. இதுக்கு வந்து இந்த கோச்சிங் சென்டர்லாம் வச்சு பணம் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலி இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்லாம் போய் படிக்கிறது, அதுக்கு வந்து செலவு பண்ணுறதுன்றது ஒரு அன்வான்டான விஷயம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. பட் நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்கு, நம்ம படிக்கலாம். ஏன்னா ஒரு 12th ஒரு 200க்கு ஒரு 195 199 மார்க் வாங்குறவனால நீட் படிக்க முடியும். அதுக்காக லட்சக்கணக்கில் வந்து நீட் கிளாஸ் கொடுத்து அது ஒரு பிஸ்னஸ் ஆகிற அந்த விஷயத்தில் ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு பக்காவான ஒரு டாபிக். இப்போ இருக்க அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு சரியான ஒரு டாபிக். இந்த படத்தை எப்படி லாஸ்ட் மந்த் நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய நல்ல விமர்சனங்கள் வர இந்த படம் OTTல வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா தியேட்டரில் பார்க்க முடியல. அந்த டைம் தியேட்டரில் வந்து எடுத்துட்டாங்க அந்த படம். ஒரு ஷோ தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படத்தை ஆளுங்க பார்க்கவும் மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டாங்க. பட் அது வந்து ரொம்ப துணிச்சலாக எஸ்பி சுப்ராமன் எடுத்ததுக்கு ரொம்ப ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா இந்த கான்செப்ட் அந்த அளவுக்கு நீட்டாக தைரியமாக எடுத்திருக்காரு. ப்ளஸ் வந்து சென்சாரும் வந்து ரொம்ப இதுக்கு வந்து அனுமதிச்சிருக்காங்க. காரணம் இது வந்து ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட்ன்றனால அதுக்கான ப்ரூஃப்லாம் காமிச்சு தான் சென்சார் வாங்கியிருக்காங்க இந்த படக்குள்ள அப்படி இப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது இந்த படத்துக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம் அந்த படத்தை. பட் ஆனால் ஒரு சின்ன படம்ன்றதுனால பெருசாக உடக்க முடியல. பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில் ஒரு பசங்க, அப்பா, அம்மா எல்லாரும் போய் கண்டிப்பாக ஒரு OTTயில் வீட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அந்தளவுக்கு இப்போ இருக்க இந்த நீட் விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து அப்படியே ஒரு பார்ட் 2 தொடரும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. பார்ட் 2 எப்போ தொடரும்? எனக்கு தெரிஞ்சதுக்கு பார்ட் 2 எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான கண்டென்ட் இங்கே என்ன இல்லை நம்ம ஊரில். இந்த நீட்டுக்கு ஏதாவது ஒரு விளக்கு கொண்டு வந்து அதை வந்து சால்வ் பண்ணாங்கன்னா பார்ட் 2 எடுக்கலாம். பட் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படம் பார்த்த ஃபீலு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். பட் இந்த மாதிரி படங்கள் பெருசாக போக மாட்டேங்குது. வர மொக்க படங்கள் தான் நம்ம ஊரில் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. கேட்டால் 2024 நல்ல படங்களே வரல அப்படின்றாங்க. பட் இது ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படம். இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல நீட்டான ஒரு வாட்ச் இது. கண்டிப்பாக அந்த படம் போய் பாருங்கள் சிம்பிளி சவுத் OTT பிளாட்ஃபார்மில். ஸோ இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.